சுவாசம் பதிப்பகம் நடத்தக்கூடிய இன்னொரு ஜூம் வழி புத்தக அறிமுகத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போற புத்தகம் நீதிபதி ஹேமா குழு அறிக்கை. நீதிபதி ஹேமான்னு பேரை கட்டவுடனே பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இந்தியா முழுக்க பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்பட்டது. ஒரு மலையாளத்தை சேர்ந்த முன்னணி நடிகர் நடிகைகள் ஒரு பாலியல் தொடர்பு விஷயமா, பாலியல் பிரச்சனை விஷயமா பேசப்பட்ட ஒரு விஷயத்த வழக்கா பதிஞ்சு அதுக்கு ஒரு ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டியோட அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அது பல விஷயங்கள், பல போராட்டத்துக்கு அந்த அறிக்கை வந்திருக்கு. அதை பத்திலாம் பேசுவோம். அந்த அறிக்கையோட தமிழ் வடிவம் இது. அந்த நடிகர் புத்தகத்துல நடிகர் நடிகை யாருன்னு சொல்லி பட் எல்லாருக்குமே தெரியும். இது திலீப் மற்றும் பாலு. திலீப் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. 2005 ரொம்ப படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். கேரள திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது திலீப்போட படங்கள். நல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவிஸா நிறைய இருக்கும். பல படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவரோட படங்கள். அப்போ பாவனா அப்பதான் அவங்க முன்னேறிட்டு வர ஒரு நடிகை. அவங்களும் நிறைய படங்கள் நல்லா நடிச்சாங்க. தமிழ்லயும் பாவனா நடிச்சிருக்காங்க. திலீப் கூட தமிழ்ல ஏதோ விஜயகாந்தோட தம்பி அவர் படத்தை நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. திடீர்னு ஒரு நாள் இவங்க பாவனா நடிச்சுட்டு வர்றப்போ ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு அவரை கடத்திட்டு போறாங்க. அவங்க ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 5 பேர்ல 6 பேர்ல நினைக்கிறேன். ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் என்ன பணம் கொடுத்துதான் இந்த விஷயத்த பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அது திலீப் தான் அப்படிங்கிறது பின்னாடி வருது. திலீப்பையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு 3-4 மாசத்துல திலீப் ஜாமீன்ல வர்றாரு. அதுக்கு பிறகு வழக்கு நடக்குது. இந்த விஷயத்த நிறைய பேர் என்ன எப்படி சொல்ல தயங்குறாங்க. அதெல்லாம் மந்திரமூர்த்தி சொல்லுவாரு. அவர் விரிவா அவர் பேசுவாரு. அந்த விஷயத்துல எப்படி எல்லாரும் பயந்தாங்க, அதை எப்படி வெளியிட்டாங்க, இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருந்ததுன்றதெல்லாம் பல விஷயமா நடந்தது. ஒரு கட்டத்துல கேரளா அந்த உயர்நீதிமன்றம் எதெல்லாம் பிரச்சனைக்குரிய அம்சம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்க அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அறிக்கை வெளியாகுது. அறிக்கை வெளியான உடனே கேரள திரையுலகத்துல பெரிய மாற்றமே நடந்தது. பல பேர் மேல இவர்தான் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான முன்னணி நடிகர்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் நடிகர்கள்ல இருந்து ஒரு குணச்சித்திர நடிகர் நடிக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் வர பலர் எக்ஸ்போஸ் ஆனாங்க. பலர் அவங்க அம்மான்ற இருக்கக்கூடிய அந்த அசோசியேட்ல இருந்து விலகுறாங்க. பல புரட்டி போட்டது. இந்த புத்தகத்தை ஏன் தமிழ்ல நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை நான் ஒரு இங்கிலீஷ்ல படித்து பார்த்தப்போ இது கேரளால வெளியே வந்துட்டு ஒழிய மற்ற இடங்கள்ல வெளியே வருது. எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம், எல்லாருக்கும் தெரியும் இந்த ரகசியம் அப்படின்ட்டுதான் பார்த்தாங்களா. தமிழ்ல கொண்டு வரது முக்கியம் நினைச்சேன். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் இந்தியா முழுமைக்குமான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறது ஸ்ரீவித்யா தணிகை. அதை எடிட் பண்ணியிருக்கிறது எங்க எடிட்டர் ஷாலினி. அவங்க ஒரு ரைட்டரும் கூட, அவங்க ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கூட. ஸோ அவங்க தான் அதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை பத்தி நம்ம கெஸ்ட் நம்ம மந்திரமூர்த்தி அழகு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கேட்போம். மந்திரமூர்த்தி அழகு, நீங்க பேசுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெளிவா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கு. இந்த நூலுக்கான அறிமுகத்தை நண்பர் ஹரி ரொம்ப அழகா கொடுத்துட்டாரு. இப்போ நீதிபதி ஹேமா குழு அறிக்கை, இதுல இந்த பின்னணியில என்ன தோழர் கொடுத்த அந்த பின்னணியில இந்த இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நூலை எழுதினது ஸ்ரீவித்யா தணிகை. ஸ்ரீவித்யா தணிகை ஏற்கனவே இன்னும் 2 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்பு நூல்கள். அர்ஜுனன் ஒரு நூல், அப்புறம் ஹாமன் சயின்ஸை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு இன்னொரு புத்தகம். 2 புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த கூட்டத்துல வந்திருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஸ்ரீவித்யா இருக்கீங்களா? சரி, நல்லது. இப்போ அதே மாதிரி இந்த நூலை முன்னுரை ஷாலினி பிரியதர்ஷினி கொடுத்திருக்காங்க. ஷாலினி பிரியதர்ஷினி அந்த நல்லா கொடுத்திருக்கிறாங்க. இந்த நூலோட அறிமுகம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த நீதிபதி ஹேமா குழு எப்படி நியமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 2017 நடிகை பாவனா மீது அந்த தாக்குதல், பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பின்னால மலையாளத்துல WCC விமன் சினிமா இன் கலெக்டிவ், விமன் சினிமா
இன் கலெக்டிவ்னு சொல்லி ஒரு அமைப்பை அமைச்சாங்க. அந்த அமைப்புல வந்து ஆரம்பத்துல 17 பேர் இருந்தாங்க. இப்ப 32 அதுக்கப்புறம் கூடுச்சு அது. அந்த 17 பேர்ல மஞ்சு வாரியர், பார்வதி, இந்த மாதிரி ரீமா கலிங்கல், இந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகைகள், இயக்குனர்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. மஞ்சு வாரியர் இப்ப கொஞ்சம் அதுல ஆக்டிவா இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இவங்க இந்த இந்த அமைப்புல இருந்து இவங்க பெண்களோட பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத பேசி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாலியல் முறையில அவங்க பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி சமத்துவம் வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணி முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து முதலமைச்சர் வந்து ஒரு கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணாரு. அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு கலாச்சார கேரளா அமைப்பையும் உள்ளடக்கி கலாச்சாரத்துறை அமைச்சர் எல்லாம் சேர்ந்து இந்த WCC எல்லாம் சேர்த்து உட்கார்ந்து பேசிதான் இந்த கமிட்டியை உருவாக்குனாங்க. இந்த கமிட்டியில 3 பேரை போட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா இவங்களையும், அப்புறம் இன்னும் 2 பேரு முக்கியமானவங்க, நடிகை சாரதா, திரைத்துறையில இருந்து நடிகை அவங்க, அப்புறம் அதுக்கடுத்து ஓய்வு பெற்ற முதன்மை செயலர் வல்சலகுமாரி அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த கமிட்டி ஃபார்ம் ஆச்சு. இந்த கமிட்டி ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2017 சம்பர் இன் ஜூலை ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை எப்ப கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 டிசம்பர். 2.5 வருஷம் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு எடுத்திருக்காங்க. இந்த கமிட்டியோட நீதிபதி வந்து கொச்சின்ல இருக்காங்க. அதுல 2 உறுப்பினர்கள் வந்து அந்த முதன்மை செயலரும் நடிகை சாரதாவும், சாரதா தான் சென்னையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தங்க திருவனந்தபுரத்துல இருக்காங்க. சோ இந்த 3 பேரும் சேர்ந்து மாசத்துல சேர்ந்து சந்தித்த நாட்கள் அப்படிங்கிறது 3 நாட்கள் அல்ல 4 நாட்கள் உட்கார்ந்து முழுக்க காலை 10 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் பல்வேறு ஆட்களை சந்திச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சென்னையில இருந்து வந்துட்டு போறவங்க, திருவனந்தபுரத்துல இருந்து வந்துட்டு போறவங்க எடுத்துக்கிற நேரம் தனியா. சோ முழு அளவுல இந்த கமிட்டி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த கமிட்டிக்கு ஒர்க் பண்றதுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. தபால் அனுப்புறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்களே வந்து ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் மற்ற எல்லா வேலைக்கும் நம்பகமா ஆன ஆள் இருக்காது, வெளியே லீக் அவுட் ஆயிருங்கிற பயத்தினால இவங்களே அந்த வேலையை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில அந்த குழு தன்னுடைய பணியை செஞ்சிருக்கு. அப்புறம் இந்த குழுல நீதிபதியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய ரிப்போர்ட்டை ஹேமா வந்து ஒரு 350 பேரால கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பேராவும் கால் பக்கத்துல இருந்து அரை பக்கமா அதிக அளவுல இருக்கு. அப்புறம் சில பேரா வந்து 3 பக்கம் 4 பக்கம் கூட ஓடுது. சரி, இந்த 350 பேரா பிரிச்சு 1 2 3 போட்டு கொடுத்திருக்கிறதுல பல பகுதிகள் வந்து வெளியே வந்து மக்களுக்கு அந்த கோர்ட்டோட திரும்பவும் தலையிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. நல்லா கவனிக்கணும், திரைத்துறையினரினுடைய வற்புறுத்தலினாலே தான் இதே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபார்ம் ஆன ரிப்போர்ட் 2019 டிசம்பர்ல கொடுத்தோம். 5 வருஷம் கழிச்சு 2024 வரைக்கும் கேரளா அரசு இடதுசாரி அரசாக இருந்தும் கூட அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணல. அந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண கூடாதுங்கிறதுல நெருக்கடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் திரும்பவும் கோர்ட் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுலயும் கூட இவங்க கொடுத்திருக்கிற இந்த 350 பேரால 125 பேரா வந்து
ரிலீஸ் ஆகல. அந்த 150ல 125 வந்து வெளிப்படையா பேசுது அப்படிங்கிறதுனால அதையும் விலக்கிட்டு 225 பேரா மட்டும்தான் நீதிபதி கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல பொதுமக்களோட பார்வைக்கு, பிரஸோட பார்வைக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துல 90 பக்கம் அவங்க நீதிபதி ஹேமாவோட ரிப்போர்ட் ஓடுது. அவங்க ஃபுல்லா என்னென்ன A to Z அதுல அவங்க ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. WCC ஃபார்ம் ஆனதுல இருந்து இவங்க ஜட்ஜ போய் அவங்க கேட்டுக்கிட்டதுல இருந்து எல்லாத்தையும் தன்னுடைய ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. நடிகை சாரதாவோட ரிப்போர்ட் தான் நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தேன். ஏன்னா திரைத்துறையை சார்ந்தவங்க, அதனால என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்கிறது. சாரதா வந்து வெறும் 5 பக்கத்துல தான் தன்னுடைய ரிப்போர்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் 5 பக்கத்துல தான் இருக்குது. அந்த 5 பக்கத்துல ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம் தான், அதுல நம்ம பாத்திரலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பக்கத்துல ஓய்வு பெற்ற முதன்மை செயலர் வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க வல்சலகுமாரி. ஒரு 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 தொழிலாளியின் பார்வையிலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோ அவ்வளவு ஒரு எம்பத்தியோட அந்த முதன்மை செயலர் கொடுத்திருக்கிறது வந்து அவ்வளவு அருமையா இருக்குது. அந்த ரிப்போர்ட் பிரச்சனைகளினுடைய அடியாழம் மறைந்து போய் தொட்டு அவங்க தன்னுடைய தீர்வு எல்லாத்தையும் ரொம்ப அருமையான முறையில தந்திருக்காங்க. ஹேமாவும் நல்லாவே தந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள சில முக்கியமான விஷயங்களை இவங்க சொல்லி இருக்கிறத அங்கங்க 1-2 அப்படியே தொட்டுட்டு போலாம். இப்போ ஹேமா இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரிப்போர்ட்டை ஒரு கவிதை மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க ஒரு கவிஞரா என்னன்னு தெரியல, நீதிபதி இல்ல வேற எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு படிக்கிற கேளுங்க. ரிப்போர்ட் இப்படி ஆரம்பிக்குது. மின்னும் நட்சத்திரங்களுடனும் அழகிய நிலவுடனும் வானம் மர்மங்களால் நிறைந்திருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் நட்சத்திரங்கள் மின்னுவதுமில்லை, நிலவும் அழகாக இல்லை என்பது அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. உன்னுடைய கண்ணை நம்பாதே, உப்பு கூட பார்ப்பதற்கு சர்க்கரை போலத்தான் இருக்கிறது என்பதை இந்த ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. அதனால சினிமாங்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதே தவிர, உப்பு கூட சர்க்கரை மாதிரி இருக்கிறதே தவிர, அருகிலே நெருங்கி போய் பார்த்தால் அவ்வளவு அச்சமூட்டுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் ஆரம்பிச்சு சொல்லிட்டு போறாங்க. இதுல பாருங்க, நான் அங்கங்க அவங்க ரிப்போர்ட்டை சில பகுதிகளை மட்டும் வாசிச்சுட்டு போறேன். வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் கவர்ச்சிகரமாக தெரிகிறதே தவிர, அந்த வெளியிலே தெரியாத துயர கருமேகங்கள் சூழ்ந்த இருட்டு உலகம் அது என்பதும் தெரிய வந்தது. ஊமையாக்கப்பட்ட பல்வேறு விதமான கண்ணீர் கதைகளை பெண்களிடமிருந்து மட்டுமல்லாது ஆண்களிடமும் கேட்க முடிந்தது. அணில் திரண்டு முறையிட்டாலும் அவர்களது துயரமும் ஆதங்கமும் யாருடைய பார்வைக்கும் வராமல், எந்த தீர்வும் கிடைக்காமல் திரைத்துறையிலேயே மடிந்து காணாமல் போகின்றன. அப்புறம் அடுத்த ஒரு பக்கம் கழிச்சு போறாங்க. மலையாள சினிமாவில் பணிபுரிகின்ற பெண்களில் சிலர் இணைந்து அந்த விமன் WCC ஃபார்ம் ஆனது அடுத்தடுத்து அப்படியே சொல்லிட்டே வராங்க. அப்புறம் இதுல இந்த பிரச்சனைகளை இந்த குழு வந்து எதை பத்தி பேசணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னது, இந்த WCC சொன்னதுன்னா திரைத்துறையில பெண்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள், பணி தொடர்பான விதிகள், திரைத்துறையில பெண்களுக்கான ஊதியம், திரைத்துறையில் அனைத்து திரைகளிலும் பெண்களினுடைய பங்களிப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், அப்புறம் எதுல அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரை, அப்புறம் திரைத்துறையில் இருக்கின்ற பெண்கள் மகப்பேறு இந்த மாதிரி நேரத்துல உடல்நல சரியில்லை அப்படின்னா எப்படி உதவலாம், அப்புறம் பாலின சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது, அப்புறம் திரைப்பட தயாரிப்பு பணிகளில் 30% பெண்களினுடைய பங்கு இருக்கின்ற அந்த சினிமாக்களை எப்படி மேம்படுத்தலாம். இந்த 7 விஷயங்களை பத்தி இந்த ரிப்போர்ட்ல இவங்க நீங்க பரிந்துரைகளை கொடுங்கன்னு கமிட்டியில கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த குழு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுது அப்படின்னா, இவங்க மலையாள டெய்லியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் வந்து பாருங்கன்னு. ஆனா யாருமே வந்து பார்க்கவே இல்லை. அப்புறம்
எப்படி திரட்டுறது, ஆள்கள்ட்ட எப்படி ரிப்போர்ட் வாங்குறதுங்கிறதே இவங்களுக்கு ஆரம்பத்துல பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்புறம் திரைத்துறையில இருக்கிறவங்கள தனிப்பட்ட முறையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அந்த எல்லா நடிகர்கள் ஆண் பெண் எல்லாத்துட்ட இருந்தும் போன் நம்பர், அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாம் வாங்கியிருக்காங்க. மெயில் ஐடியில காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அலைபேசியில காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அலைபேசியில காண்டாக்ட் பண்ணாலும் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை இல்லை. அப்புறம் அட்ரஸ்ல போய் இது பண்ணுனா அது சரியான இது கிடைக்கல, யாருமே தொடர்பு கொள்ளல. இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த திருவனந்தபுரத்துல வசிக்கிறவர்கள், அப்புறம் திரைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, அந்த திரைத்துறை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியான தொடர்பு, அப்புறம் WCC காரங்களை முதல்ல அவங்க கிட்ட நேரடியா இது பண்ணுவோம்னு சொல்லி அந்த WCC மெம்பர்களை முதல்ல நேரடியா இது பண்ணியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க 2 நாள் உட்கார்ந்து பேசியிருக்காங்க அந்த WCC மெம்பர்ஸ் எல்லாத்துட்ட இருந்தோம். அவங்க என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத முழுக்க அந்த விமன் அவங்க ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அத 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 அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க யார் யார சந்திக்கிறாங்க அப்படிங்கறது வெளியே பிரஸுக்கு போகக்கூடாது, அதெல்லாம் ரகசியமா இருக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க ரிப்போர்ட் கொடுக்குற அன்னைக்கு இவங்க 3 பேருமே இருக்கணும். யாரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க தங்களை குறைகளை சொல்றப்போ, குறிப்பாக பெண்கள், அந்த ரெக்கார்டிங் ஆகணும். அது அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் ரிப்போர்ட் தரலாம். ஏன்னா பல பேர் சென்னையில மற்ற ஊர்கள்ல இருக்கிறதுனால நேரடியா வர முடியலன்னா வாட்ஸ்அப் மூலம் தரலாம், மெயில் மூலம் தரலாம். எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சிருப்போம். ஆனா அவங்களுடைய பேர் வெளியே வராது அப்படிங்கிற உறுதிமொழி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இவங்க போய்கிட்டு இருக்கையிலேயே பெண்கள் சந்திக்கின்ற இந்த பாலியல் பிரச்சனைகள் இதை பத்தி நீங்க ரிப்போர்ட்ல கரெக்டா அவங்ககிட்ட விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு செய்தி வருது. ஆனா அந்த அரசாங்கத்திட்ட போய் யார் அந்த துணை நடிகைகள் அவங்க ரிப்போர்ட் பண்ணினாங்களோ அவங்களே கூப்பிட்டா அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ரகசியமா இருக்குங்கிற எவ்வளவோ உறுதிமொழிகளை சொல்லிதான் கடைசியில அவங்க கிட்டே ரிப்போர்ட் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா அவங்க தங்களுடைய பேரை எந்த விதத்திலேயாவது களங்கப்படுத்திடுவாங்களோன்னு நினைக்கிற பயம் மட்டும் இல்லை, அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரும் அப்படிங்கிற அச்சுறுத்தல்களுக்காக அவங்க பயந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதையும் இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு ஜட்ஜு பிரபா. ஏன்னா அதாவது நாம என்னென்னலாம் நினைக்கின்றோமோ அதுக்கெல்லாம் அது ஒரு மாய உலகம். இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா என்னென்னலாமோ வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்புறம் இந்த மலையாள உலகம்ங்கிறது சில பவர்ஃபுல் ஆசாமிகள் சில பேர் கையில மட்டுமே இருக்கு. சில தயாரிப்பாளர்கள், சில நடிகர்கள், இவங்க தான் இந்த தயாரிப்பாளர்களுக்கு இடையில நடிகர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் பர்சன்ஸ், அவங்கதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால அவங்கள மீறி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஒரு துணை நடிகரோ உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு கூட யாராவது யார வேணாலும் பழிவாங்கலாம். நடிகர்கள் நான் வரும்போது எந்திக்கல, இந்த லைன் பாய் அவன் இது பண்ணல, 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷம் சரி, இந்த மாதிரியான உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு கூட பழி வாங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. அப்புறம் திரையுலகில பெண் நடிகைகள் சந்திக்கின்ற பல தீவிரமான பிரச்சனைகளை பற்றி நம்பத்தகுந்த தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் எங்களால் அவர்களை நேரடியாக விசாரணையில் பங்கு பெற செய்வதற்கு சிரமமாக இருந்தது, செய்ய முடியவில்லை. இது தொடக்கத்துல. அப்புறம் எப்படி செஞ்சாங்க என்னங்கிறதெல்லாம் அடுத்து பின்னாடி உள்ள இதுல இருக்கு. அதே மாதிரி துணை நடிகர்களிடம் விசாரணை குழு நடத்துகின்ற விசாரணை, அவங்களுடைய பிரச்சனை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 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 இதெல்லாம் வாங்குறதுக்காக அப்புறம் அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி பெறப்பட்டது, அப்புறம் பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் கேரளாவோட ஒத்துழைப்பு பெறப்பட்டது, அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் திரைத்துறையினுடைய பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்,
திரைக்கதை எழுத்தாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், சிகை அலங்கார நிபுணர்கள், கல்வியாளர்கள், இவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்தும் அந்த இவங்க பண்ண கொஸ்டினை இது பண்ணி அவங்க கிட்ட இருந்து விடைகளை வாங்கியிருக்காங்க. அப்புறம் மெயினா வந்து 3 பேருமே சொல்லி இருக்கிற விஷயம் வந்து ஒப்பந்தம் சரியான முறையில இருக்கணும். ஏன்னா ஒப்பந்தம் வந்து பணம் எல்லாத்துக்குமே ஒப்பந்தம் இருக்கணும். நடிகைகளை வந்து அந்த இடத்துல போய் இருந்துட்டு அதிகமான கவர்ச்சியை காட்டி நடிக்க சொல்லி வற்புறுத்துறது, பேசுறது ஒண்ணா இருக்கிறது, ஆனா எடுக்கும்போது வேற எடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப பரிதாபமான 2 பேருக்குமே சிக்கலான நிலைகள்ல போய் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. பாதுகாப்பான இடத்துல இல்லாத இடத்துல தங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் மெயினா இவங்க சொல்லியிருக்கிறதுனுடைய சாரத்தினுடைய மிக மிக சுருக்கம். சாரதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க அந்த காலத்திலயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு. சினிமா துறையில வந்து பிரபா வந்து பிரபாவும் சொல்லியிருக்காங்க. கடைசியில நான் சொன்னேன் இல்லையா முதன்மை செயலரும், இந்த பிரச்சனை வந்து சினிமால நடிக்கிறதுக்கு முந்தைய ஆரம்பிச்சிருது. இவங்க ஐசிசி பத்தி அதாவது இன்டர்னல் கமிட்டி செல், அதாவது வேலை செய்யற இடத்துல செக்ஷுவல் தொந்தரவு இருந்ததுன்னா அதை விசாரிப்பதற்கான ஒரு செல். ஆனா இங்க வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கெல்லாம் நீ உடன்பட்டாதான் நான் ஒன்னும் நடிக்கிறதுக்கே உனக்கு வாய்ப்பு தருவேன் அப்படிங்கறதான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட்ல எல்லாருமே அத 3 பேருமே அதை சுட்டி காட்டுறாங்க. அதுல சாரதா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகைகளும் அதுக்கு ஒரு விதத்துல காரணமா அமைகிறாங்க. அந்த காலத்துல வந்து அது அரசல் புரசலாக இருந்தது. அதே மாதிரி இந்த தொந்தரவுங்கிறது இருந்தா கூட அது வெளியா இருமோங்கிற அச்ச உணர்வு எல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த அச்ச உணர்வு வந்து விலகி போயிருச்சு அப்படிங்கறதெல்லாம் சாரதா அவங்க சுட்டி காமிக்கிறாங்க. அப்புறம் பொது வழியில நடிகைகள் வந்து தங்களை ரொம்ப உடம்ப அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல அப்படிங்கிறதையும் சாரதா வந்து சுட்டி காட்டுறாங்க. இன்றைய நாகரிகம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஆயிட்டதுனால இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல்களை தோற்றுவிக்குதோ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சாரதா வந்து குறிப்பா வந்து இந்த பிரசவ காலத்துல மத்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் பெண்களுக்கு அப்படிங்கிறத ஆதரிக்கல. உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் சக நடிகையா இருந்தும் கூட மற்றவங்க 2 பேரும் அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும், மற்றதெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிறது வந்து அந்த துறையோட பொறுப்பு, அதுக்குன்னு பணம் தனியா ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியில நம்ம இவங்க ரிப்போர்ட்டுக்கு போனோம்னா, இவங்க ஒவ்வொரு இதையும் கரெக்டா சொல்லிட்டே போறாங்க. சிகை அலங்காரத்துல பார்த்தோம்னா அவங்களுடைய கூலி 1200 ரூபாயா இருந்ததுன்னா, அந்த ஒரு ஷிஃப்ட் அந்த ஒரு நேரத்தை தாண்டி போகையில ஒரு 12:30 ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். நைட் 12:30 இல்லைன்னா 2:30 தாண்டி போனா அந்த ஆஃப் டே 12 தாண்டி போனா நைட்டு அரை நாள் கூலி கொடுக்கணும். மறுநாள் 2 மணியை தாண்டி போனா முழு நாள் கூலி எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். இதுக்காகவே நைட்டு 11:55க்கு அவங்க வேலையை நிறுத்துறது. இல்லைன்னா நைட்டு 2 மணினா நைட்டு 1:55ஓட அவங்களுடைய வேலை முடிஞ்சுது, உங்க வேலை முடிஞ்சுதுமா அப்படின்னு சொல்றது. கோடிக்கணக்கா பணம் செலவழிக்கிற ஒரு தொழில்ல வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து இந்த மாதிரி வயிற்றுல அடிக்கிறதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஒப்பனை கலைஞர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தா அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை வந்து சிகை அலங்காரம் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள அடக்கிட்டு அவங்களுக்கு 2வது மட்டத்துல நடத்துறாங்க. இவங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கூட போயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுற அச்ச சூழ்நிலையில அவங்க இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆண் மட்டும் சினிமால நடிக்க வந்தா அவன் திரையின் மீது இருக்கிற ஆர்வத்தினால கலை ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். அவர் கலையின் மீது இருக்கிற ஆர்வத்தினால நடிக்க வர்றான்னு சொல்ற இதே மலையாளத்துறை ஒரு நடிகை வந்து ஆர்வத்தின் காரணமா நடிக்க வரான்னு சொல்றது இல்ல. அவ வந்தான்னா சினிமால அவை வர்றா, சரி அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடய பாக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான வேலை சூழ்நிலை. வேற எந்த துறையிலையும் ஒரு பெண்ணுக்கு இல்லாத அச்சம் வந்து சினிமா துறையில ஒரு பெண்ணுக்கு
நிகழ்த்தப்படுது. இது பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உதவி இயக்குனர்கள் படுற பயங்கரமான கஷ்டங்களை எல்லாம் வல்சலகுமாரி தன்னுடைய இதுல சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்காவது எக்ஸ்ட்ரா பேட்டா உண்டு, இவங்களுக்கு மாத சம்பளங்கிற பேர்ல ஒரு குறைஞ்ச தொகையை கொடுத்துட்டு இவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, இதுக்கெல்லாம் தீர்மை வேணும்னு. இந்த அளவுல இது மலையாளத்துறை சம்பந்தப்பட்டதாக மட்டும் இருந்தாலும் இதே நிலைமைதான் இந்தியா முழுவதும் பல துறைகளிலும் பல இடங்களிலும் நடக்கிறது அப்படிங்கிறதையும் பலவிதமான ரிப்போர்ட்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ரிப்போர்ட் வரதற்கு கேரளாவில் கூட வெளிவருவதற்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்புக்கு இடையிலையும் கோர்ட்டினுடைய தலையீட்டிற்கு அப்புறம்தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் கூட கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நூலை எழுதியவர் மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மந்திரமூர்த்தி, ரொம்ப விரிவா சொன்னீங்க, ரொம்ப அருமை, ரொம்ப நன்றி. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஷாலினி, நீங்க இந்த புத்தகத்தை எடிட் பண்ணீங்க, சோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்படி இந்த புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயம் தானா, இது எப்படி, அதை பத்தி நீங்க ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் எனக்கு இதை படிச்சும் போது அதிர்ச்சியாவோ ஆச்சரியமாவும் இல்லை. ஏன்னா இது ஒரு அதாவது ரகசியமா திரைமறைவா நடந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்த ஒரு புத்தகம், ஒரு ஆவணமா தான். ஒரு பணிக்கு போகும் பெண்கள், அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஃபீல்ட், பணிக்கு செல்லும் பெண்கள் அவங்க பணியிடங்கள்ல சந்திக்கிற சவால்கள் அண்ட் அவங்களுக்கு நடக்கிற ஒடுக்குமுறைகள், பெண் என்பதனாலேயே அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை, நம்ம சமுதாயத்தோட உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல்னு சொல்லுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப எளிதா ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படுது கம்பேர் டு ஆண்கள். அது திரைத்துறையில கொஞ்சம் அதிகமாவே சொல்லப்படும்போது அதனால ஒரு பெண்ணா நல்லா உணர முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற அந்த வார்த்தை எங்க மேல அது எவ்வளவு பெரிய சுமை. இந்த புத்தகத்தை படிக்கும்போது, இந்த புத்தகத்துல நான் வேலை செய்யும் போது சில இடங்கள்ல கண் கலங்கி, அண்ட் இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு பாதை, ஒரு முயற்சியா சுவாசம் பதிப்பகம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுல எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். ஹரன் சார், நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ லட்சுமண ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த அறிக்கை வந்த பிறகு இந்த அறிக்கையின் மேல் என்ன நடந்தது அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுங்க. நம்ம மந்திரமூர்த்தி, நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசுறது கேட்கல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மந்திரமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மியூட்ல இருக்கீங்க. கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது இல்லையா? சொல்லுங்க. ஐயா, நண்பர் ஹரன் பிரசன்னாவுக்கு நன்றி. ஒரு நல்ல இந்த நூலை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக. அப்புறம் இன்னும் எந்த அளவுல அப்படிங்கிறது முழு அளவுல தெரியல. ஆனா அப்பப்போ அங்கிருந்து இன்னும் எதிர்குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தனியா ஒரு ஜட்ஜு நீதிபதியை போடணும், இவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு இங்க ஐசிசிங்கிறது தீர்வாகாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நியமிக்கப்பட்டதா நான் இது வரைக்கும் எங்கேயும் வாசிக்கல. ஏன்னா ரிப்போர்ட் இப்பதானே ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா இது ரிப்போர்ட் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் வச்சு அங்க இல்ல, அந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து அங்க பல விதமான விஷயங்கள், பல நடிகர்கள் விலகினாங்க, பல நடிகர்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்தது. இந்த ரிப்போர்ட் என்ன நினைச்சதோ அது நடந்தது. இதை தொடர்ந்து நேரடியான நடவடிக்கை எடுக்கணும்னா ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் வரணும். ஆனா இங்க வச்சவங்க எல்லாருமே பேரை சொல்லாம குற்றச்சாட்டு வச்சவங்க தான் ஜாஸ்தி. முதல்ல குற்றச்சாட்டு வச்சா பயந்தவங்க கிட்ட எல்லாம் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, எந்த பேரும் வெளியே வந்துடாது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி ஒவ்வொருத்தரா சொல்லாம வச்சப்பெல்லாம் பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல பாராட்டி ஒரு ஒரு இயக்குனர் ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காங்க, அவர் எந்த அளவுக்கு கரெக்டா நடந்துப்பாருன்னு. அவர் பேர் மட்டுமா சொல்லி இருந்திருக்கலாம், அவர் பேரையுமே சொல்லல, எல்லாமே நம்ம கெஸ் பண்ற இடத்துல தான் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நடவடிக்கை முக்கியமா அந்த பாவனா திலீப் கேஸ்ல அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதுக்கு
இந்த அறிக்கை எந்த அளவுல பயன்படுதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அறிக்கையை தொடர்ந்து மற்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு யாராவது முன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு இண்டிவிஜுவல் கேசஸ் தான் பார்க்க முடியுமே ஒழிய ஒட்டுமொத்தமா ட்ரை பண்ணணும்னா ஒட்டுமொத்தமா இவங்களை நிலைமை எப்படி முன்னேற்ற முடியும் தான் பார்க்கணும். இதுல முக்கியமா சாரதாவோட அறிக்கை வந்து ரொம்ப ஒஸ்ட். அவங்க 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை 2 நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு வந்து பெண்ணுங்கிறதுனாலயே சம்பளம் ஆணுக்கு இணையா கொடுக்கணுங்கிறது முடியாது, யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப கரெக்ட். கே பி சுந்தராமல் 1 லட்சம் ரூபாய் வாங்கினப்ப பல ஆண் நடிகர்கள் அவ்வளவு சம்பளம் எல்லாம் வாங்கினது இல்லை அன்னைக்கு. அந்த மாதிரிதான் யாருக்கு மார்க்கெட்டுன்னு உள்ள இருந்து பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. ஆனா மற்ற விஷயங்களும் பத்தி அன்னைக்கு பரஸ்பரம் சம்பவத்தோட ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு இருந்ததுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு நீ என்ன என் கூட நீ பாலியல் ரீதியா இணங்கினாதான் உனக்கு வாய்ப்பு தருவேன்னு சொன்னா மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து சரின்னு சொல்லப்பாங்க. இல்லைன்னா நீ எப்படி இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னா 99% பெண்களும் கூட பார்க்க மாட்டாங்க. விருப்பத்தோட வர்றவங்களை பத்தி இதுல இந்த இடத்துக்குள்ளேயே வரவே மாட்டாங்க. விருப்பத்தோட ஒரு ஆணோட சேர்ந்து இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்குள்ளேயே கிடையாது. அதனால அவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்கு. உள்ள இருந்ததுனால ஏற்கனவே நான் நிறைய பேர் நடிச்சிருக்கிறதுனால யாரையும் பச்சிக்க கூடாதுங்கிற பயம் தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஹேமாவோட அறிக்கையோ வத்சலகுமாரியோட அறிக்கையோ பிரமாதமா இருந்தது சொன்னாரு. மிஸ்டர் ஹரன், இன்னொரு விஷயத்த சொல்லணும். அவங்க ஜட்ஜி வந்து ஒரு இதை அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து யாரையும் பனிஷ் பண்ணணும்னோ இல்ல மத்ததுங்கிறதோ நோக்கம் இல்லை இந்த கமிட்டியோட. இது இவர் குற்றவாளி, இவர் இது அப்படிங்கறதெல்லாம், அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது இல்ல, இத வந்து எப்படி களையிறது, இன் ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து எப்படி இதுல இருந்து பெண்களுக்கு விடுதலை தர்றது அப்படிங்கிறது தான், தீர்வு தர்றதுங்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சுட்டி காமிச்சிருக்காங்க. ஆனா உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது, இங்க புரளக்கூடிய பணம் அப்படிப்பட்டது, இங்க இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிப்பட்டது. அதை தாண்டி இதுல ஒரு 20% செஞ்சாலே பெண்களுக்கு பல விஷயங்களுக்கு நல்லது நடக்கும். அது நடக்கும்னு எதிர்பார்ப்போம். நம்ம கூட்டத்தோட நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. இது போல இன்னொரு ஜூம் வழி புத்தக அறிமுகத்தில் சந்திப்போம். மந்திரமூர்த்தி உங்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவாசம் பதிப்பகம் சார்பாகவும் தனிப்பட்ட வகையில் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.